கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1897க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 13ஆம் அதிகாரம் 15வது வசனம், நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், மேட்டிமையாயிராதேயுங்கள், கர்த்தர் விளம்பினார். கர்த்தர் சொல்லுகிறார், செவி கொடுத்து கேளுங்கள், மேட்டிமையாயிராதேயுங்கள். இன்றைக்கு சிலர் ஆசீர்வாதம் வந்தவுடனே எல்லாம் என்னால் வந்தது, என் சாமர்த்தியத்தால் வந்தது. சிலர் சொல்வார்கள், என் தந்தை என் தாயால் வந்தது, என் சகோதரர்களால் வந்தது, என் பெற்றோரால் வந்தது, உறவினர்களால் நண்பர்களால் வந்தது என்று சொல்லுவார்கள். நீங்கள் கவனிங்க, செவி கொடுத்து ஆண்டவர் சொல்லுவதை கேளுங்கள். உலகப்பூர்வமான மேட்டிமையை தவிர்த்து விடுங்கள். ஏனென்றால் கர்த்தர் ஒருவர்தான் உங்களை உயர்த்த முடியும். மேன்மைக்கு உரியவர், மேட்டிமைக்கு உரியவர் கர்த்தர் ஒருவர்தான். எனவே மேட்டிமையாயிராதிருங்கள். என்னால் முடியும் என்று ஆணவத்தால் கூட இராதிருங்கள். கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரால் தான் இது வந்தது என்று நம்புங்கள். மேட்டிமையை தவிர்த்து விடுங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் மேட்டிமை இருதயத்தோடு, மேட்டிமை சிந்தனையோடு இருக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்திலிருந்து மேட்டிமையை எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அல்லேலூயா. தாழ்மை உண்டாகட்டும். கர்த்தர் என்னை உயர்த்தினார், கர்த்தர் என் குடும்பத்தை பாதுகாத்தார், கர்த்தர் என் வியாதியை சுகமாக்கினார் என்று சொல்லும் அளவிற்கு, கர்த்தர் என் தொழிலை உயர்த்தினார் என்று சொல்லும் அளவிற்கு ஆண்டவரே தாழ்மை உண்டாகட்டும். மேட்டிமையை தவிர்த்து விடுங்கள். மேட்டிமையானவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். மேட்டிமையாயிராதிருங்கள், தாழ்மைப்படுங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.